Good morning students. Next நம்ம என்ன சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம்னா சாப்டர் 8 பார்த்துட்டு இருக்கிறோம். சாப்டர் 8 வந்து எக்ஸ்கிரீஷன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறோம். What are the types of excretion? What are the organisms involved in excretory system? What are organs involved in excretory system அப்படிங்கிறது பார்த்தோம். மெயினாக வந்து கிட்னி, ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிட்னி, அப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூப்ரான்ஸ், மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன் இதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெனின் ஆஞ்சியோடென்சின். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெனின் ஆஞ்சியோடென்சின் இப்படிங்கிறது இது ரெண்டுமே என்ன அப்படின்னா ஹார்மோன்ஸ். ரெனின் ஆஞ்சியோடென்சின் ரெண்டுமே என்னது ஹார்மோன்ஸ். ரெனின்கிறது கிட்னியில் செக்ரேட் ஆகக்கூடிய ஒரு ஹார்மோன். ஆஞ்சியோடென்சினோஜன் அப்படின்னு வந்து லிவரில் செக்ரேட் ஆகக்கூடிய ஒரு ஹார்மோன். சரிங்களா? ஸோ இது ரெண்டு தான் என்ன பண்ண போகுது அப்படின்னா நமக்கு இப்போ இந்த யூரின் ஃபார்மேஷனில் இந்த கிட்னி மேலே ஆக்ட் பண்ணி கிட்னியுடைய இந்த பிளட் ப்ரெஷரை வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெகுலேட் பண்ண போகுது. இதோடு சேர்ந்து என்ன ஒன்றும் அப்படின்னு சொல்லிங்கன்னா நமக்கு அட்ரினல் மெடுலா கார்டெக்ஸ்லேருந்து ரிலீவ் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் நமக்கு வந்து கிட்னியினுடைய ஃபங்க்ஷனை கண்ட்ரோல் பண்ணும். இப்போ என்னென்னு பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜக்டா மெடுலரி குலாமரல் அப்பாரட்டஸ், JGA அப்படின்னா என்னன்னா ஜக்டா குலாமருலர் அப்பாரட்டஸ் இஸ் ஏ ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூ இன் த அப்பரண்ட் ஆர்ட்ரியோல்ஸ். நோட் பண்ணி பார்க்கலாம். இந்த அப்பரண்ட் ஆர்ட்ரியோல் தெரியுமில்ல, குலாமரல்ஸில் வந்து ரெண்டு ஆர்ட்ரியோல்ஸ் இருக்கும். ஒன்று வந்து அப்பரண்ட் ஆர்ட்ரியோல்ஸ், இன்னொன்று எஃபரண்ட், உச்சல் தமனி வெளிச்சல் தமனி அப்படின்ட்டு. அப்பரண்ட் ஆர்ட்ரியோலுங்கிறது உச்சல் தமனி. இந்த உச்சல் தமனியில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நெப்ரானுடைய குலாமரல்ஸினுடைய அப்பரண்ட் ஆர்ட்ரியில் உச்சல் தமனியில் என்ன இருக்குன்னா மகுலா டென்சா அண்டு கிரானுலார் செல்ஸ். முக்கியமான விஷயம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்பரண்ட் ஆர்ட்ரியோல் என்ன இருக்குன்னா மகுலா டென்சா அண்டு கிரானுலார் செல்ஸ். இந்த மகுலா டென்சா செல்ஸுங்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா சென்ஸ் த டிஸ்டல் டியூப்லர் ஃப்ளோ. நல்லா மைண்டில் வச்சுங்க. டிஸ்டல் டியூப்லரில் எந்த அளவுக்கு யூரின் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத இது வந்து சென்ஸ் பண்ணும். யார்? மகுலா டென்சா அப்படிங்கிறது. அதாவது நெப்ரானுடைய லாஸ்ட் பார்ட்டு தான் டிஸ்டல் டியூப்ஸ் அப்படிங்கிறது. அதில் எந்த அளவுக்கு யூரின் அவுட்புட் ஆகுது அப்படிங்கிறது தான் மகுலா டென்சாங்கிறது. எங்கே இருக்குன்னா குலாமரலஸில் அப்பரண்ட் ஆர்ட்ரியோலில் இருக்கக்கூடியதில் அங்கே இருக்கக்கூடிய மகுலா டென்சா வந்து அந்த லாஸ்ட் பார்ட்டில் எந்த அளவுக்கு யூரின் வெளியேறுது அப்படிங்கிறத இது சென்ஸ் பண்ணுது. அண்ட் அஃபெக்ட் த அப்பரண்ட் ஆர்ட்ரியோல் டயமீட்டர்ஸ். ஸோ அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு யூரின் வெளியேறுங்கிறத வச்சு இந்த அப்பரண்ட் ஆர்ட்ரியோலோட பிளட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுதுங்கிறாங்க. வேறு த கிரானுலார் செல்ஸ் செக்ரேட் என்சைம் கால்டு ரெனின். நோட் பண்ணி பார்க்கலாம். இந்த குலாமரல் செல்ஸ் இருக்குது, அது என்னத்தை செக்ரேட் பண்ணுது அப்படின்னா ரெனின் அப்படிங்கிற என்சைம். எ ஃபால் இன் குலாமருலார் பிளட் ஃப்ளோ. இப்போ குலாமரல்ஸுக்குள்ளே போகக்கூடிய பிளட் வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த குலாமருலார் பிளட் ப்ரெஷர் அண்ட் குலாமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட் கேன் பி ஆக்டிவேட்டட் ஜக்டா குலாமருலார் செல்ஸ் டு ரிலீஸ் த ரெனின் விச் கன்வெர்ட் த பிளாஸ்மா ப்ரோட்டீன். நோட் பண்ணிச்சுக்கோங்களா. இப்போ இந்த குலாமரல்ஸ்குள்ளே போகக்கூடிய பிளட்டினுடைய அளவு கம்மியாக போகுது அப்படின்னா உடனே என்ன ஆகணும், பிளட் அதிகமாக போகணும், ஃபில்ட்ரேஷன் சீக்கிரம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எமர்ஜென்சி இருக்குது. ஸோ அதனால் பிளட்டு நிறையா உள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவேட்டரை செக்ரேட் பண்ணி விடுதுங்க. யார்? ஜக்டா மெடுலரி ஜக்டா குலாமருலார் செல்ஸ் வந்து என்னத்தை ரிலீஸ் பண்ணுது அப்படின்னா ஒரு ஆக்டிவேட்டர்ஸை ரிலீஸ் பண்ணுது. அந்த ஆக்டிவேட்டர் பேர் தான் ரெனின். இந்த ரெனின் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா பிளாஸ்மா ப்ரோட்டீனாக கன்வெர்ட் ஆகுது. அந்த பிளாஸ்மா ப்ரோட்டீனுடைய நேம் என்ன அப்படின்னா நோட் பண்ணிக்கலாம், ஆஞ்சியோடென்சினோஜன். இந்த ஆஞ்சியோடென்சினோஜன் அப்படிங்கிறது எங்கே சிந்தசிஸ் ஆகுது, எங்கே செக்ரேட் ஆகுது அப்படின்னா லிவரில். முக்கியமான விஷயம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஞ்சியோடென்சினோஜன் அப்படிங்கிறது லிவரில் செக்ரேட் ஆகுதுங்க. சரி, இப்போ இந்த ஆஞ்சியோடென்சினோஜன் அப்படிங்கிறது என்னவா கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா ஆஞ்சியோடென்சின் 1 அப்படின்னு கன்வெர்ட் ஆகணும். ஸோ இந்த ஆஞ்சியோடென்சின் 1 கன்வெர்ட் ஆகணும்னா அதுக்கு ஒரு கன்வெர்ட்டர் வேணும் அல்லது ஃபேக்டர் வேணும். அந்த ஃபேக்டர் என்ன அப்படின்னா நோட் பண்ணி பார்க்கலாம். ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் ஃபேக்டர்ஸ் அல்லது கன்வெர்ட்டிங் என்சைம்ஸ். நோட் பண்ணி பார்க்கலாம். இட் கன்வெர்ட் த ஆஞ்சியோடென்சின் 1 இன்டு த ஆஞ்சியோடென்சின் 2. நோட் பண்ணிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆஞ்சியோடென்சினோஜன் என்னவா மாறுது அப்படின்னா ஆஞ்சியோடென்சின் 1 மாறுது. இந்த ஆஞ்சியோடென்சின் 1 வந்து என்னவா மாறுது அப்படின்னா ஆஞ்சியோடென்சினோஜன் 2 மாறுது. அதுக்கு யார் வேணும் அப்படின்னா ACH அப்படிங்கிறவங்க வேணும். ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் அப்படிங்கிறது வேணும். சரிங்களா? இப்போ இந்த ஆஞ்சியோடென்சின் 2 என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டிமுலேட் த சோடியம் ரீஅப்சார்ப்ஷன் இன் த ப்ராக்சிமா கன்வெர்டர் டியூபிள்ஸ் பை வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் த பிளட் வெசல்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் த குலாமருலார் பிளட் ப்ரெஷர். நோட் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ ஆஞ்சியோடென்சின் 2 வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சோடியத்தினுடைய ரீஅப்சார்ப்ஷனை அதிகப்படுத்துது ப்ராக்சிமா கன்வெர்டர் டியூபிள்ஸில். எப்படி அதிகப்படுத்துது அப்படின்னா பை வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா என்னதுங்க, இரத்த குழாய் சுருங்க செய்வதன் மூலியமாக. இன்க்ரீஸ் த குலாமருலார் பிளட் ப்ரெஷர்.
குளாமரஸ்குள்ளே போகக்கூடிய பிளட்டினுடைய ப்ரெஷர் அதிகமாகுது. ஆஞ்சியோடென்சின் 2 ஆக்ட் ஆன் த டிஃப்ரெண்ட் சைட் சச்சஸ். இந்த ஆஞ்சியோடென்சின் 2 வந்து எது மேலாம் ஆக்ட் பண்ணுது அப்படின்னா கிட்னி, ஹார்ட்டு, பிரெயின், அட்ரினல் கார்டெக்ஸ் அண்ட் பிளட் வெசல்ஸ். முக்கியமாக நோட் பண்ணிச்சுக்கலாம், 2 மார்க்களோட கேட்கலாம். ஆஞ்சியோடென்சின் ஆக்ட் ஆன் விச் பிளேசஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை எழுதி வச்சுக்கோங்க. இந்த இப்போ ஆஞ்சியோடென்சின் ரெனின் அப்படிங்கிற ஹெட்டிங்குமே 5 மார்க் நோட் பண்ணிச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் ஸ்டிமுலேட்ஸ் த அட்ரினல் கார்டெக்ஸ் டு செக்ரேட் ஆல்டோஸ்டிரோன் தட் காசஸ் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் சோடியம். நோட் பண்ணி பார்க்கலாம். ஆல்டோஸ்டிரோன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சோடியம் ரீஅப்சார்ப்ஷன் பண்ணுது. அண்டு பொட்டாசியம் எக்ஸ்கிரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த டிஸ்டல் கன்வெர்டர் டியூபியூல் அண்ட் கலெக்டிங் டக்ட். திஸ் இன்க்ரீஸ் த glomerular blood pressure and glomerular filtrate rate. This complex mechanism is generally known as renin-angiotensin aldosterone system. RAS நோட் பண்ணுங்க பார்க்கலாம். தெரியுமா இருக்கலாம். இது மொத்தமாக என்ன பண்ணுதுன்னு சொல்லினா ரெனின், ஆஞ்சியோடென்சின், ஆல்டோஸ்டிரோன் இது 3 சேர்ந்து எத்தனை வேலையும் பண்ணுது. சரிங்களா. எத்தனை வேலைன்னா ஒன்றும் இல்லைங்க, பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய பிளட்டு வந்து குளாமரலஸ்குள்ளே எவ்வளோ ஸ்பீடாக போகுது, ஹெவியாக போகணும், அது ஒன்று கண்காணிக்குது. அடுத்து இன்னொன்று வந்து என்னென்னா நெப்ரானுடைய லாஸ்ட் பார்ட்டில் எந்த அளவுக்கு யூரின் வெளியேறுது அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுதுங்க. சரிங்களா. ரைட். இதுக்காக நமக்கு வந்து ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸ்கெமட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த வேரியஸ் ஹார்மோன்ஸ் இன் த ரெகுலேஷன் ஆஃப் த பாடி ஃப்ளூயிட் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெமட்டிக் டயக்ராம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் டயக்ராம். சரிங்களா. புக்கில் இருக்கும் உங்களுக்கு பார்த்துக்குங்க. ரொம்ப சின்ன எழுத்தாக போகுது இப்படி திருப்பினோம்னா. சரி பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நேட்ரியூரிட்டிக் ஃபேக்டர்ஸ், ஏட்ரியல் நேட்ரியூரிட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கணுங்க. சரிங்களா. அது என்ன ஏட்ரியல் நேட்ரியூரிட்டிக் ஃபேக்டரு? ஏட்ரியல்னா என்னங்க? ஏட்ரியம்ங்கிறது எங்கே இருக்கும்? ஹார்ட்டில் இருக்கக்கூடிய ஏட்ரியம், ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஏட்ரியம் இருக்குதுங்களா. அந்த ஏட்ரியல் செல்ஸில் ஒரு ஃபேக்டர் செக்ரீட் ஆகும். அந்த ஃபேக்டருக்கு பேர் தான் நேட்ரியூரிட்டிக் ஃபேக்டர்ஸ், ஏட்ரியல் நேட்ரியூரிட்டிக் ஃபேக்டர்ஸ். இது வந்து எங்கே செக்ரீட் ஆகுதுன்னா ஹார்ட்டில் செக்ரீட் ஆகும். ஹார்ட்டில் செக்ரீட் ஆகி கிட்னி மேலே ஆக்ட் பண்ணி யூரின் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகுது. தி எக்ஸசிவ் ஸ்ட்ரிச் ஆஃப் த கார்டியாக் ஏட்ரியல் செல்ஸ் காசஸ். நோட் பண்ணி பார்க்கலாம். ஏட்ரியல் செல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஏட்ரியத்தினுடைய ஹார்ட்டில் ஏட்ரியத்தினுடைய செல்ஸ் வந்து அளவுக்கு அதிகமாக ஸ்ட்ரிச்சிங் எலாஸ்டிக் ஆகி நீண்டுச்சுன்னா இன்க்ரீஸ் த பிளட் ஃப்ளோ ஆஃப் த ஏட்ரியா ஆஃப் த ஹார்ட் அண்ட் ரிலீஸ் ஏட்ரியல் நேட்ரியூரிட்டிக் பெப்டைட் அல்லது ஃபேக்டர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஹார்ட்லனுடைய ஏட்ரியல் செல் அளவுக்கு அதிகமாக விரிஞ்சுதுன்னா அது என்ன ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏஎன்எஃப் அப்படின்னு ஏட்ரியல் நேட்ரியூரிட்டிக் ஃபேக்டர் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுது. ஸோ அந்த ஏட்ரியல் நேட்ரியூரிட்டிக் ஃபேக்டர் அப்படிங்கிறது நேராக எங்கே ட்ராவல் பண்ணுது அப்படின்னா கிட்னிக்கு போயிடுது. ட்ராவல் பண்ணி இட் இன்க்ரீஸ் த சோடியத்தை என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீஅப்சர்ப்ஷன் பண்ணுறதுக்கு இன்க்ரீஸ் பண்ணும். சரிங்களா. இட் இன்க்ரீஸ் த சோடியம் எக்ஸ்கிரீஷன் அண்ட் இன்க்ரீஸ் த பிளட் ஃப்ளோ டு த குளாமருலஸ். சோடியம் வந்து எக்ஸ்கிரீஷன் அதிகமாகிறதுக்கும் இன்க்ரீஸ் த பிளட் ஃப்ளோ டு த குளாமருலஸ்க்கு பிளட் அதிகமாக போகிறதுக்கும் சோடியம் எக்ஸ்கிரீஷன் பண்ணுவதற்கும் யார் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏட்ரியல் நேட்ரியூரிட்டிக் ஃபேக்டர் தான் காரணமாக இருக்குது. ஆக்ட் ஆன் த அஃப்ரண்ட் குளாமருலர் ஆர்டிரியோல்ஸ் அஸ் ஏ வாசோடைலேட்டர்ஸ். வாசோடைலேட்டர்ஸ்னால் இரத்த குழாய் விரிவடைகிறது. ஆர் ஆன் எஃப்ரண்ட் ஆர்டிரியோல் அஸ் ஏ வாசோ கன்ஸ்ட்ரிக்டர்ஸ். சரிங்களா. அஃப்ரண்ட் ஆர்டிரியோலாக இருந்தால் இரத்த குழாயை விரிவடை செய்யுது. அதே வந்து பார்த்திங்கன்னா எஃப்ரண்ட் ஆர்டிரியோல்ஸில் போய் ஆக்ட் பண்ணிச்சுன்னா இரத்த குழாயை சுருங்க செய்யுது அப்படிங்கிறாங்க. It decreases aldosterone release from the adrenal cortex and also decrease release of renin. இது என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்டோஸ்டிரோன் ரிலீஸ் ஆகிறதையும் குறைக்குது, அது மாதிரி ரெனின் ரிலீஸ் ஆகிறதையும் குறைக்குது. தேர் பை டிக்ரீசிங் ஆஞ்சியோடென்சின் 2. அப்போ ஆஞ்சியோடென்சின் 2வும் உருவாகிறது குறைஞ்சிருது. ஏட்ரியல் நேட்ரியூரிட்டிக் ஃபேக்டர் ஆக்ட்ஸ் என்னவா ஆக்ட் பண்ணுது அப்படின்னா ஆண்டகோனஸ்டிக்கலி டு த ரெனின் அண்ட் ஆஞ்சியோடென்சின் சிஸ்டம். அது என்ன ஆண்டகோனஸ்டிக்கலி அப்படின்னா அகைன்ஸ்டான்னு அர்த்தம், எதிராக. எதுக்கு ரெண்டுக்கும் எதிராக? ரெனினுக்கும் ஆஞ்சியோடென்சின் சிஸ்டத்துக்கும் எதிராக ஆக்ட் பண்ணுது. இப்போ ரெனின் ஆஞ்சியோடென்சின் என்ன பண்ணுங்க, அதாவது வந்து பிளட்டு உள்ளே போய் பிளட் ப்ரெஷரை அதிகப்படுத்துச்சு குளாமருலஸில். ஆனால் இப்போ இது என்ன பண்ணும், குறைக்கும். அதுதான் இது அகைன்ஸ்டாக ஆட் பண்ணுது. ஆல்டோஸ்டிரான் அண்டு வாசோப்ரெஸ்ஸின் இதுக்கு அகைன்ஸ்டாக ஆட் பண்ணுதுங்க. முக்கியமான ஒரு 5 மார்க் இதையும் நோட் பண்ணிச்சுக்கோங்க.
ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெக்டூரேஷன் என்னங்க, ரிமூவல் ஆஃப் யூரின் ஃப்ரம் பிளாடர் அல்லது யூரின் பாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நமக்கு மெக்டூரேஷன் அப்படின்னு பேருங்க. The process of release of urine from the bladder is called micturition or urination. யூரின் பாஸ் பண்ணுறதும் யூரினரி பிளாடரில் இருக்கக்கூடிய யூரினை நம்ம என்ன பண்ணுறோம், யூரின் பாஸ் பண்ணுறது பேர் தான் மெக்டூரேஷன் அப்படின்னு பேர். மைண்டில் வச்சுங்க. யூரின் ஃபார்ம்டு பை த நெப்ரான் இஸ் அல்டிமேட்லி கேரிட் டு த யூரினரி பிளாடர் வேர் இட் இஸ் ஸ்டோர்டு till it receives a voluntary signal from the central nervous system. ஆட்டோமேட்டிக்காக யூரின் ஃபார்ம் ஆக நேராக எங்கே போய் ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூரினரி பிளாடரில் ஸ்டோர் ஆகிக்கும். எப்போ வரைக்கும் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா டெம்பரவரியாக. என்ன வரைக்கும் டெம்பரவரியாக ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான சிக்னல், வாலண்டரி சிக்னல் வந்து வரணும் எங்கள் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மூளையிலிருந்து அல்லது ஸ்பைனல் கார்டிலேருந்து யூரினை வந்து நீ பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இதுக்கு கிடைக்க வரைக்கும் யூரின் எங்கேயே ஸ்டோர் ஆயிருங்க, யூரினரி பிளாடர்லேயே டெம்பரரியாக ஸ்டோர் ஆகிருக்குது. So, the stitch receptors present in the urinary bladder are stimulated when it gets filled with the urine. அந்த யூரினரி பிளாடரில் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டுனா ஸ்ட்ரிச் யூரின் எந்த அளவுக்கு விரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து யூரினரி பிளாடர்னுடைய கெப்பாசிட்டி வந்து 500 ml. இந்த 500 mlங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு வந்தோடனே நமக்கு வந்து யூரின் பாஸ் பண்ண ஒரு எமர்ஜென்சி வரும் அப்படின்னா 350 ml வந்தோடனேங்க, சரிங்களா. இல்லை ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 ml லீஸ்ட் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 150 ml வந்தோடனே என்ன ஆகணும், ஒரு சில பேர்த்துக்கு வந்து யூரின் பாஸ் பண்ண அப்படின்னு ஒரு ஸ்டிமுலேஷனுங்க வந்துடும். ஸோ அது வரைக்கும் இது என்னென்னா ஸ்டோர் ஆகுது. ஸ்டிச்சிங் ஆஃப் த urinary bladder stimulate the central nervous system via sensory neurons of the parasympathetic nervous system and brings about contraction of the urinary bladder. Simultaneously, somatic motor neurons induce the sphincter to close. சரிங்களா. இப்போ பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்துலேருந்து நமக்கு பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னு என்னங்க, அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம். அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்தில் 2 டைப்ஸ் இருக்கும். ஒன்று வந்து சிம்பத்தட்டிக், இன்னொன்று பாராசிம்பத்தட்டிக்னு பேருங்க. இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய ஒரு ஸ்டிமுலேஷன். இப்போ இந்த பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்துலேருந்து இன்ஃபர்மேஷன் வந்தோடனே உடனே என்ன ஆகுது அப்படின்னா சொமாட்டிக் மோட்டார் நியூரான்ஸ்னால் என்னங்க, மசில்ஸோட இணைஞ்சிருக்கக்கூடியதுக்கு பேர் தான் சொமாட்டிக் மோட்டார் நியூரான் பேர். இப்போ அந்த மசில் ஸ்பிங்டருங்கிறது மசில்ஸ், அதாவது சுருங்கு வால் கேட் வால் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பிங்டர்ஸ்னால் என்னங்க, சுருங்கு தசைகள் அப்படின்னு பேர். அந்த சுருங்கு தசைகள் என்ன ஆகுதுன்னா க்ளோஸ் ஆகிக்குது. எங்கே, யூரின்லேருந்து வரக்கூடிய யூரின் வந்து யூரினரி பிளாடரில் வந்து ஸ்டோர் ஆகிறதுக்கு முன்னாடி கிட்னியிலிருந்து வரக்கூடிய யூரின் வந்து எதில் வரும்னா யுரைட்டரில் வரும். அந்த யுரைட்டரை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ண வச்சுக்குது. த ஸ்மூத் மசில் கண்ட்ராக்ட்ஸ் ரிசல்ட்டிங் இன் த ஓப்பனிங் ஆஃப் த இன்டர்னல் ஸ்பிங்டர் பேசிவலி. அது அந்த யுரைட்டர்லேருந்து வரக்கூடிய யூரினை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யுரைட்டரில் இருக்கக்கூடிய ஸ்பிங்டரை வந்து க்ளோஸ் பண்ண வச்சுக்குது. அந்த யுரைட்டரில் இருக்கக்கூடிய ஸ்பிங்டர் க்ளோஸ் ஆனோடனே யூரினரி பிளாடரில் இருக்கக்கூடிய இன்டர்னல் வால்வ் ஸ்பிங்டர் வந்து பேசிவலாக என்ன ஆகுது, ஓப்பன் ஆகுது. அண்டு ரிலாக்ஸ் அண்டு எக்ஸ்டர்னல் ஸ்பிங்டர்ஸ், அதே நேரத்தில் எக்ஸ்டர்னல் ஸ்பிங்டர் என்ன ஆகுது, ஓப்பன் ஆகிடுதுங்க, சரிங்களா. யூரினரி பிளாடருக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஸ்பிங்டர் கேட்வாலும் ஓப்பன் ஆகிடுது. when the stimulatory and inhibitory controls exceed the threshold, the sphincter opens and the urine is expelled out. சரிங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்னியிலிருந்து வரக்கூடிய யூரினை வந்து கீழே இறங்கக்கூடிய அந்த கடைசி வால்வை வந்து இன்டர்னல் ஸ்பிங்டரை க்ளோஸ் பண்ணிக்குது. அடுத்து 2 ஸ்பிங்டரை ஓப்பன் பண்ணி விடணும். ஒன்று வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூரினரி பிளாடரில் இருக்கக்கூடிய வெளியே வர்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கேட்டு, அந்த கேட்டு வந்து ஓப்பன் ஆகணும் ஸ்பிங்டரு. அடுத்து எக்ஸ்டர்னல் ஸ்பிங்டர் வந்து என்ன ஆகணும் அப்படின்னா ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆகணும்னா யூரின் என்ன ஆகுது, எக்ஸ்பெல்ட் அவுட், வெளியேறியதுங்க. அடல்ட் ஹியூமன் ஆன் ஆவரேஜ் எக்ஸ்கிரேட், ஒரு நாளைக்கு ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் எவ்வளோ யூரின் வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 to 1.5 லிட்டர், ஒரு லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் வெளியேற்றணும். இந்த யூரின் ஃபார்ம்டு பை எல்லோ கலர், யூரின் வந்து என்ன கலரில் இருக்கு அப்படின்னா எல்லோ கலர்டு வாட்டரி ஃப்ளூயிட் விச் இஸ் ஸ்லைட்லி அசிடிக் இன் நேச்சர். பிஹெச் எவ்வளோ நோட் பண்ணுவாங்களா, பிஹெச் 6.0. யூரின்ங்கிறது வந்து லைட்டாக எல்லோ கலராக இருக்கக்கூடிய ஒரு வாட்டரி ஃப்ளூயிட்டு. அது வந்து என்ன நேச்சர் அப்படின்னா அசிடிக் நேச்சர், சரிங்களா. 6.0ங்கிறது அசிடிக் நேச்சர். சம்டைம் இந்த அசிடிக் நேச்சர் வந்து 6.0ங்கிற பிஹெச் வந்து மேபி சேஞ்ச் ஆகும் டியூ டு த எதனாலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டயட், அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடை பொறுத்து. பிட்வீன் த 4.5 to 8.0. 4.5ங்கிறது ரொம்ப அசிடிக் நேச்சர், 8.0ங்கிறது ரொம்ப ஆல்கலிக் நேச்சர், சால்ட்டு தன்மை அதிகமாக இருக்குது. அண்ட் ஹேஸ் கேரக்டரைஸ்டு ஓடர்,
சரிங்களா. ஸோ இந்த பிஹெச் ரேஞ்சஸ் வேரியேஷன் ஆகிறனால தான் என்ன ஆகுன்னு அப்படின்னா ஓடர் சுமல் வருது அப்படிங்கிறாங்க. நார்மலான பிஹெச் இருந்ததுன்னா ஓடர் சுமல் வராது. இந்த பிஹெச் அளவு வந்து வேரியேஷன் ஆச்சு அப்படின்னா ஓடர் சுமல் வருங்கிறாங்க. The yellow color of the urine due to the presence of pigments. யூரின் ஏன் எல்லோ கலராக இருக்குதுன்னா ஒரு பிக்மெண்ட் இருக்குது. அந்த பிக்மெண்ட்டுக்கு பேர் என்னென்னா யூரோக்ரோம். நோட் பண்ணுங்க பார்க்கலாம். முக்கியமான 1 மார்க் நோட் பண்ணிச்சுங்க. என்ன பிக்மெண்ட் இருக்குது அப்படின்னா யூரோக்ரோம் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட் தான் இதுக்கான கலர் கொடுக்குறது, யூரினுக்கு கலர் கொடுக்குறது இந்த யூரோக்ரோம். ஆனால் ஆவரேஜ் 25 to 30 grams ஆஃப் யூரியா இஸ் எக்ஸ்பெல்டு பெர் டே. நோட் பண்ணுங்க, முக்கியமான 1 மார்க். ஒரு நாளைக்கு சாதாரணமாக எவ்வளோ வெளியேற்றணும் யூரியாவை பாடியிலிருந்து யூரின் வெளியே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரின் இல்லைங்க, யூரியா இஸ் ஏ நைட்ரோஜனஸ் வேஸ்ட். அந்த வேஸ்ட்டை தான் வெளியேற்றதுக்கு தான் நம்ம எக்ஸ்கிரிட்டரி ஆர்கனான கிட்னி இருக்குது. எவ்வளோ வெளியேற்றணும் சொல்லி பார்த்தீங்கன்னா 20 to 30 grams யூரியாவை ஒரு நாளைக்கு வெளியேற்றி ஆகணும். 24 hours வெளியேற்றி ஆகணும். சப்போஸ் இதோட கம்மியாக வெளியேற்றுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர்னு அர்த்தம். அப்போ இந்த நைட்ரோஜனஸ் வேஸ்ட் நம்ம பிளட்லேயே அக்குமுலேஷன் ஆகி பாடியில் ஃபுல்லாக ஸ்டோர் ஆகி பாடியில் இருக்கக்கூடிய அதர் ஆர்கன்ஸ் பூரா என்ன ஆகும் அப்படின்னா இந்த நைட்ரோஜனஸ் வேஸ்ட் அக்குமுலேட் ஆனோடனே அது வந்து டீகேயிங் ஆக ஆரம்பிச்சிடும். த வேரியஸ் மெட்டபாலிக் டிஸார்டர் கேன் பி அஃபெக்டட் பை த காம்போசிஷன் ஆஃப் யூரின். இந்த யூரினுடைய காம்போசிஷன் வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ். சரிங்களா, நமக்கு வந்து நிறைய வியாதிகள் எதுவும் உள்ளே வந்துச்சு அப்படின்னா இந்த யூரினுடைய காம்போசிஷன் வந்து மாறும். அதனால தான் எந்த ஒரு டெஸ்ட் எடுக்கிறதாலும் ஃபஸ்ட்டு யூரின் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. The analysis of urine helps in the clinical diagnosis of the various metabolic disorders. Clinical diagnosis என்னங்க, மருத்துவ ரீதியான டயக்னோசிஸ்னா கண்டறிதல், வியாதி என்னென்ன வியாதி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. டிசார்டர்ஸ் அண்ட் த மால் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த கிட்னிஸ், கிட்னி எதுவும் சரியாக செயல்படாமல் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் யூரின் டெஸ்ட் பண்ணுறது மூலிமா. ஃபார் எக்ஸாம்பிள் த ப்ரெசன்ஸ் ஆஃப் குளுக்கோஸ். ஒரு சில பேருக்கு யூரினில் குளுக்கோஸ் வரும், அந்த கண்டிஷனுக்கு பேர் குளுக்கோஸ் யூரியான்னு பேர். ஒரு சில பேருக்கு வந்து கீட்டோன் வரும். யாருக்கு வந்து இந்த குளுக்கோஸ் யூரியா வரும் அப்படின்னா டயபெட்டிஸ் மெலிட்டஸ், சக்கரை வியாதிக்காரங்களுக்கு வந்துடும், சுகர் பேஷண்ட்டுக்கு. கீட்டோன் பாடிஸ் ஒரு சில பேத்துக்கு வந்துடும், அதுக்கு பேர் கீட்டோன் யூரியா. இது அதிகமாக வந்து ப்ரோட்டீன் வந்து டைஜஷன் ஆகுது, குறிப்பாக வந்து அமினோ ஆசிட்ஸ் வந்து பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா கீட்டோன்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த யூரின் இண்டிகேட்ஸ் த டயபெட்டிஸ் மெலிட்டஸ். சரிங்களா, இதெல்லாம் வந்தது அப்படின்னா அவங்களுக்கு என்ன இருக்குதுங்களா, டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ங்கிற சக்கரை வியாதி இருக்குதுங்க. த ரோல் ஆஃப் அதர் ஆர்கன் இன் எக்ஸ்கிரீஷன், இது 5 மார்க் நோட் பண்ணிச்சிங்க. என்னென்ன ஆர்கன் வந்து எக்ஸ்கிரீஷன்லாம் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்பார்ட் ஃப்ரம் த கிட்னியை தாண்டி வேறு என்னென்ன ஆர்கன் வந்து நமக்கு வந்து எக்ஸ்கிரீஷனில் இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லங்ஸு, லிவர் அண்ட் ஸ்கின் ஹெல்ப் த ரிமூவ் த வேஸ்ட். அவர் லங்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை எலிமினேட் பண்ணுது. பெர் டேவுக்கு எவ்வளோ அப்படின்னா 18 லிட்டர், ஒரு நாளைக்கு 18 லிட்டர் கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றணும் லங்ஸு. ஸோ லங்ஸ் இல்லைன்னா 18 லிட்டர் கார்பன் டை ஆக்சைடு உடம்புக்குள்ளே இருக்கும், கரையன்னு மாறிடும். சரிங்களா, ரைட். அட் சிக்னிஃபிகண்ட் குவான்டிட்டிஸ் ஆஃப் வாட்டர் எவ்ரிடே. அதே நேரத்தில் கூட எது சாத்த வெளியேற்றுதுங்களா லங்ஸு, வாட்டர் எவ்வளோ வெளியேற்றணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்துச்சுன்னா 600 ml, அதாவது 600 ml, 1/2 லிட்ரு. சரிங்க, 1/2 லிட்டருக்கும் அதிகமாக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய வாட்டரை வெளியேற்றுது. சரிங்களா, எது லங்ஸ். லிவர் செக்ரீட் த பைல் கண்டெய்னிங் சப்ஸ்டன்ஸ் லைக் பிலிரூபின் அண்ட் பிலிவெரிடின், கொலஸ்ட்ரால், ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸு, விட்டமின்ஸ் அண்ட் ட்ரக் விச் ஆர் எக்ஸ்கிரீட்டட் அவுட் த்ரூ அலாங் வித் த டைஜஸ்டிவ் வேஸ்ட். நோட் பண்ணுங்க பார்க்கலாம். அதேமாரி லிவர் என்ன பண்ணுது சொல்லி பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கழிவுகளை வேஸ்ட்டு, டைஜஸ்டிவ் வேஸ்ட்னா ஃபீக்கல் மேட்ரு, மலத்தின் வழியாக வெளியேற்றுக்கிறது. எதாவது வெளியேற்றுது தேவையில்லாத பொருளான லைக் பிலிரூபின், பிலிவெரிடின், கொலஸ்ட்ரால், ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸு, விட்டமின்ஸு, எக்ஸஸாக இருக்கக்கூடிய விட்டமின்ஸு, ட்ரக்கு. சரிங்களா, இதெல்லாம் என்ன பண்ணுது சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபீக்கல் மேட்ரு வழியாக வெளியேற்றுதுங்கிறதுங்க. அடுத்து சொட் அண்ட் செபேசியஸ் கிளாண்ட். செபேசியஸ் கிளாண்ட் நத்திங் பட் ஆயில் கிளாண்ட்ஸ். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்புலாம் ஆயிலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வெயில் காலத்தில் நல்லா மதியான டயத்தில் வந்து விளையாண்டு வந்தாங்கன்னா முகம் பூரா எண்ணெய் படிஞ்ச மாதிரி இருக்கும். சரிங்களா, வேர்த்து இருக்கும், அதே நேரத்தில் எண்ணெய் படிஞ்ச மாதிரி இருக்கும். அப்போ சொட்டுங்கிறது வியர்வை, செபேசியஸ் கிளாண்ட் அப்படிங்கிறது என்னங்க, எண்ணெய் சுரப்பிகள். சரிங்களா, ஆயில் கிளாண்ட் அப்படின்னு அர்த்தம். சொட் கிளாண்ட் அண்ட் ஆயில் கிளாண்ட்ஸ் ரெண்டுமே ஸ்கின்னில் இருக்குது. எலிமினேட் த சர்டைன் வேஸ்ட் த்ரூ தேர் செக்ரீஷன். இது ரெண்டுமே தன்னுடைய சுரப்பின் வழியாக கொஞ்சம் வேஸ்ட்டையும் வெளியேற்றுது. சொட்டு வந்து என்னத்தை வெளியேற்றுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொட்டோட சேர்ந்து நமக்கு அதேமாதிரி இந்த சோடியம், பொட்டாசியம், குளோரைன் இதெல்லாம் வெளியேற்றிருக்குங்க. சரிங்களா, என்னென்னு பார்ப்போம். கிளான்ஸ் பிரைமரி ஹெல்ப் டு கூல் த பாடி அண்டு செகண்டரி எக்ஸ்கிரீட் த சோடியம் அண்டு குளோரைட். நோட் பண்ணிச்சு பார்க்கலாம். நமக்கு வேர்வை சுரப்பினுடைய முக்கியமான ரோல் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பாடியை வந்து கூல் படுத்துது. அடுத்து கூட அடிஷ்னலாக செகண்டரி ஒர்க் என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸ்கிரீட் த சோடியம் அண்டு குளோரைட். ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஆஃப் யூரியா அண்டு லாக்டேட். நோட் பண்ணிச்சுக்கலாம், கொஞ்சம் யூரியாவையும் லாக்டேட்டையும் இது வெளியேற்றுது. Sebaceous gland eliminate the certain substance like the sterol, hydrocarbons and wax through the sebum.
என்ன வழியாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீபம்ங்கிறது ஆயில் அப்படின்னு அர்த்தங்க. இங்கே சீபம்னா ஆயில்னு அர்த்தம். தட் ப்ரொவைட் ஏ ப்ரொடெக்டிவ் ஆயிலி கவரிங் ஃபார் த ஸ்கின். இல்லைங்களா, அந்த ஆயிலை வச்சு இந்த மாதிரி பாதுகாப்பாக வச்சுக்குது. ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஆஃப் நைட்ரோஜனஸ் வேஸ்ட் ஆர் ஆல்சோ எக்ஸ்கிரீட்டட் த்ரூ த சலைவா. சலைவானா உமிழ்நீர், உமிழ்நீர் வழியாகவும் கொஞ்சம் எக்ஸ்கிரீஷன் ஆகுது அப்படின்னு இருக்காங்க. சரிங்களா, ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசார்டர்ஸ் ரிலேட்டட் டு த எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டத்தில் என்னென்ன டிசார்டர்ஸ் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனாக தெரியுமில்லைங்க, தெரியும், ரைட். ஃபஸ்ட்டு ஃபீமேல் யூரித்ரா இஸ் வெரி ஷார்ட் அண்ட் இட் இஸ் எக்ஸ்டர்னல் ஓப்பனிங் இஸ் க்ளோஸ் டு த ஆனல் ஓப்பனிங். நல்லா மைண்டில் வச்சுங்க. ஃபீமேலினுடைய யூரித்ராங்கிறது ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. அந்த ஃபீமேலினுடைய யூரித்ரானுடைய ஓப்பனிங்கு கிட்டத்தட்ட எதுக்கு பக்கத்தில் நியர்பையாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆனஸ் ஓப்பனிங்க்கு நியர் பக்கத்தில் இருக்குது. ஸோ ஆனஸ்லேருந்து வரக்கூடிய வேஸ்ட் மெட்டீரியல், ஃபீக்கல் மேட்டரில் இருக்கக்கூடிய பாக்டீரியா ஈஸியாக இருந்து எதில் இன்ஃபெக்ட் ஆகிடும் அப்படின்னா ஃபீமேல் யூரித்ரானுடைய யூரினரி ட்ராக்டை இன்ஃபெக்ட் பண்ணுவதற்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிங்களா, ஸோ அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா ப்ராப்பராக டாய்லெட் ஹேபிட்ஸை வந்து யூஸ் பண்ணணும், எஸ்பெஷலி வந்து கேர்ள்ஸ். சரிங்களா, அப்படி இல்லைன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகும் எங்கள் யூரித்ராவில். இந்த யூரித்ரல் மியூக்கஸா இஸ் கண்டினியூஸ் வித் த யூரினரி ட்ராக். இந்த யூரித்ரல் மியூக்கஸா வந்து எது வரைக்கும் இருக்குதுன்னா யூரினரி ட்ராக்ட். அப்போ யூரினரி ட்ராக்ட்னா என்னங்க, நம்ம யூரித்ராவிலேருந்து மேலே அப்படியே என்ன பண்ணும் யூரைட்டர்லேருந்து யூரினரி பிளாடர், யூரினரி பிளாடர்லேருந்து கிட்னி அப்படின்னு சொல்லிட்டு மேலே வரைக்கும் இந்த மியூக்கஸ் லேயர் இருக்குது. ஸோ சப்போஸ் வந்து நமக்கு யூரித்ராவில் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா, பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அந்த பாக்டீரியா மேலே எது வரைக்கும் போகுங்களா, உள்ளே அப்படியே கிட்னி வரைக்கும் போகும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, யூரினரி ட்ராக்ட் அண்ட் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த யூரித்ரிட்டிஸ் அப்படின்னு பேருங்க. இன்ஃப்ளமேஷன்னா வீக்கம், வலி, எரிச்சல் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பேர் தான் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு பேருங்க. இன்ஃப்ளமேஷன்னா இத்தனை மீனிங் இருக்குது. இன்ஃப்ளமேஷன் என்னங்க, வீக்கம்னு சொல்லலாம், வலி, எரிச்சல், இது மூணுமே தான் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு பேருங்க. கேன் அசன்ட்னா மேலே செல்கிறது. த ட்ராக் டு த காசஸ் பிளாடர் இன்ஃப்ளமேஷன். மேலே போய் என்ன பண்ணுது, யூரித்ராவை இன்ஃபெக்ட் பண்ணது இல்லாமல் யூரித்ராவிலிருந்து எப்படி எங்கே போகுதுங்க, மேலே யூரினரி பிளாடருக்கு போகுது. சரிங்களா, அப்போ யூரினரி பிளாடர் இன்ஃபெக்ஷன் ஆகுது, இன்ஃப்ளமேஷன் ஆகுது, அதுக்கு பேர் சிஸ்டிட்டிஸ். ஆர் ஈவன் ரீனல் இன்ஃப்ளமேஷன். ரீனல்னா என்னங்க, ரீனல்னா கிட்னின்னு அர்த்தம். கிட்னி இன்ஃப்ளமேஷன், கிட்னியை வீங்கிக்குதுங்கிறாங்க. ஸோ அந்த கிட்னி வீங்குதுன்னா அதுக்கு பேர் என்ன வேணுங்க, பைலிட்டிஸ். கிட்னி இன்ஃப்ளமேஷன் நம்ம என்ன சொல்கிறோம், பைலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா பைலோநெப்ரிட்டிஸ். சரிங்களா, பைலோநெப்ரிட்டிஸ். சிம்டம்ஸ் ஆஃப் இந்த டிசீஸ் யூரினரி இன்ஃபெக்ஷனுடைய சிம்டம்ஸ் என்னென்ன நோட் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் டைஸ்யூரியானா பெயின்ஃபுல் யூரினேஷன். யூரின் பாஸ் பண்ணும்போது எரிச்சல், வலி இருக்கும். யூரினரி அர்ஜென்சி, யூரின் வந்து அடிக்கொருக்க பாஸ் பண்ணணும், எமர்ஜென்சியாக பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எரிச்சல் மாதிரி இருக்கும். ஃபீவர், ஒரு சிலதுக்கு ஃபீவர் வரும். அண்டு சம்டைம்ஸ் க்ளவுடி யூரின். க்ளவுடின்னு என்னங்க, கலங்கல் தன்மை, அதாவது மைல்டு பிளட்டு. இந்த ஆல்ரெடி யூரோக்ரோம் இருக்குது, இப்போ ரெட்டு எல்லோவும் கலந்தோடனே ஒரு கலங்கலான யூரின் உருவாக ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளட் டின்ச்சுடு யூரின். பிளட் டின்ச்சுடுன்னு என்னங்க, ரத்தம் கலந்த சிறுநீர் கழிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா, when the kidneys are inflamed, back pain and severe headache often occur. நோட் பண்ணி பார்க்கலாம். most urinary tract infection can be treated by antibiotics. இந்த நம்ம யூரினரி ட்ராக்டினுடைய இன்ஃபெக்ஷன் நம்ம எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ரீனல் ஃபெயிலியர்னா கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு அர்த்தங்க. சரிங்களா, ரீனல் ஃபெயிலியர் என்னது, கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு பேர். த ஃபெயிலியர் ஆஃப் கிட்னி டு த excrete waste may lead to accumulation of urea with marked reduction in the urine output. ஸோ கிட்னி ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூரியா வந்து பிளட்லேயே அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கிறது, அதே நேரத்தில் வந்து யூரின் வந்து கம்மியாக அவுட்புட் போயிட்டுருக்குது. சரிங்களா, நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிளட்டில் வந்து யூரியா லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து கிட்னியை என்ன பண்ண முடியல, யூரியாவை ஃபில்ட்ரேட் பண்ண முடியல. அதனால் ஃபில்ட்ரேட் பண்ண முடியாதனால யூரியா பூரா எங்கேயே இருக்குதுன்னா பிளட்லேயே இருக்குதுங்கிறாங்க. அப்போ வெளியேறக்கூடிய யூரின் அளவும் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வெளியேறுது, யூரின் பாஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா அதுக்கு மேபி சான்ஸ் ஃபார் கிட்னி ஃபெயிலியர் ஆர் ரீனல் ஃபெயிலியர். இந்த ரீனல் ஃபெயிலியர் ஆர் ஆல்சோ 2 டைப்ஸ். ஒன்று வந்து அக்யூட் ரீனல் ஃபெயிலியர், இன்னொன்று குரோனிக் ரீனல் ஃபெயிலியர். அக்யூட்னா சடனாக, நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாங்க, இன்றைக்கி மட்டும் கிட்னி சரியாக வேலை செய்யலை,
யூரின் சரியாக பாஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னா அது அக்யூட். குரோனிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வெளியே நமக்கு சிம்டம்ஸ் எதுவுமே தெரியாது. மெனி ப்ரொலாங்டு டைம் 2 years 3 years ஆகும் இந்த சிம்டம்ஸ் வெளியே தெரியறதுக்கு. கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சிம்டம்ஸ் தெரியறதுக்கு. அப்படி தெரியற மாதிரி ஸ்லோவாக டே பை டேவாக ஸ்லோ ப்ராசஸில் வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதுக்கு பேர் குரோனிக் ரீனல் ஃபெயிலியர் அப்படின்னு அர்த்தங்க. த அக்யூட் ரீனல் ஃபெயிலியர் த கிட்னி ஸ்டாப்ஸ் இட்ஸ் ஃபங்க்ஷன் அப்ரூப்ட்லி. அப்ரூப்ட்னு திடீர்னு உடனடியாக ஸ்டாப் பண்ணிடும். பட் தேர் ஆர் சான்ஸ் ஃபார் ரெக்கவரி ஃபார் கிட்னி ஃபங்க்ஷன். ஸோ இந்த அக்யூட் ரீனல் ஃபெயிலியரில் நமக்கு என்ன சான்சஸ் இருக்குதுங்க, கிட்னியை மறுபடியும் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணி விட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நார்மல் ஆக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் குரோனிக் ரீனல் ஃபெயிலியரில் வந்து சான்ஸே இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து ஏர்லி ஸ்டேஜில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்னா இதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, ரெக்கவரி ஆகலாம். ஆனால் லேட்டர் ஸ்டேஜ் ஆயிடுச்சு, குரோனிக்னாலே லேட்டர் ஸ்டேஜ் தான், சரிங்களா. அப்போ குரோனிக் ரீனல் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிகேடி அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு சிகேடினா என்னது, குரோனிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டாக்டர்லாம் சிகேடின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கட்டாயம் அவங்களுக்கு 2 தீர்வு தான், சொல்யூஷன் தான் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா டெய்லி டயாலிசிஸ் அல்லது வீக்லி ஒன்ஸ் டயாலிசிஸ் ஆர் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன். இந்த 2 சாய்ஸ் தான் இருக்குது. மற்றபடி அவங்கள ஒன்றும் பண்ண முடியாதுங்க, சரிங்களா. சரி, இன் குரோனிக் ரீனல் ஃபெயிலியர் தேர் இஸ் ஏ ப்ராக்ரெசிவ் லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருடைய கிட்னியுடைய ஃபங்க்ஷன் வந்து எப்படி லாஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ராக்ரெசிவ்னா டே பை டே வந்து என்ன ஆகுதுங்க, லாஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க, சரிங்களா. ரைட்டுங்க. ரைட். தென் நெப்ரான்ஸ் விச் கிராஜுவலி டிக்ரீஸ் இட்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் கிட்னி. கிட்னியினுடைய ஃபங்க்ஷன் வந்து ஸ்லோவாக ஆகிட்டு போயிட்டே இருக்குது, நெப்ரான்ஸுடைய ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூரீமியா. அது என்ன யூரீமியா? யூரீமியா அப்படிங்கிறது அக்குமுலேஷன் ஆஃப் யூரியா இன்சைடு த பாடி ஆர் பிளட். பிளட்டுக்குள்ளே நமக்கு யூரியா அக்குமுலேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா, நம்ம பாடிக்குள்ளே யூரியா அக்குமுலேட் ஆகிருக்குன்னா தட் கண்டிஷன் இஸ் கால்டு யூரேமியா அப்படிங்கிற ஒரு டிசீஸ், சரிங்களா. யூரேமியா இஸ் ஏ கேரக்டரைஸ்ட் பை இன்க்ரீஸ் த யூரியா அண்ட் அதர் நான் ப்ரோட்டீன் நைட்ரோஜனஸ் சப்ஸ்டன்ஸ் லைக் யூரிக் ஆசிட் அண்ட் கிரியேட்டினைன் இன் த பிளட். மைண்டில் வச்சுக்கலாம். நார்மல் யூரியா லெவல் இன் த ஹியூமன் பிளட் இஸ் அபவுட் 17 to 30 milligram per 100 ml ஆஃப் பிளட். நோட் பண்ணிச்சுக்கோங்க. நார்மலாக வந்து ஒரு ஆரோக்கியமான மனிதனுடைய பிளட்டை எடுத்து டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17லேருந்து 30 மில்லிகிராம் தான் யூரியா இருக்கணும் பிளட்டில். சப்போஸ் 30க்கு மேலே அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். பிளட்டில் யூரியா அக்குமுலேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ பிளட்டில் யூரியா அக்குமுலேட் ஆகுது அப்படின்னால கிட்னி வந்து பிளட்டில் இருக்கக்கூடிய யூரினை செப்பரேட் பண்ணி வெளியேற்ற முடியல. ஏன் அப்படின்னா கிட்னி வந்து என்ன ஆகுது, ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். த யூரியா கான்சன்ட்ரேஷன் ரைஸ் அஸ் ஏ 10 times ஆஃப் நார்மல் லெவல் டூரிங் குரோனிக் ரீனல் ஃபெயிலியர். பார்த்துக்குங்க, நார்மலாக இருக்கிறவங்களை காட்டிலும் இந்த கிட்னி குரோனிக் ரீனல் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு 10 times அதிகமாகும். அப்போ எவ்வளோ ஆச்சு, 10 timesனால் பார்த்துக்கோங்க, 300 ml இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட்டு ரீனல் கால்குலி. ரீனல் கால்குலின்னு என்னங்க, கிட்னி ஸ்டோன் அப்படின்னு அர்த்தம். கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது. ரீனல் கால்குலி ஆல்சோ கால்ட் அஸ் எ ரீனல் ஸ்டோன் ஆர் கிட்னி ஸ்டோன் ஆர் நெப்ரோலித்தியாசிஸ். அது என்ன நெப்ரோலித்தியாசிஸ்னா, நெப்ரோ மீன்ஸ் நெப்ரானே தெரியுமில்ல, என் ஃபங்க்ஷன் யூனிட் ஆஃப் கிட்னியினுடைய ஃபங்க்ஷன் என்னங்க, நெப்ரான், சரிங்களா. ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னினா நெப்ரான்ஸ். ஸோ நெப்ரானில் என்ன ஆகுது, லித்தியாசிஸ். லித்தியாசிஸ்னால் லித்தோ அப்படின்னாலே ராக் அப்படின்னு அர்த்தம், பாறைன்னு அர்த்தம். லித்தியாசிஸ் அப்படின்னா ஸ்டோன் அர்த்தம், ஃபார்ம் ஆயிடுது. எங்கே ஃபார்ம் ஆகுது ஸ்டோனு, நெப்ரோனா எங்கே, கிட்னிக்குள்ளே ஸ்டோன் பாறை உருவாகுது. இது பேர் என்ன பேர், லித்தியாசிஸ் அப்படின்னு பேருங்க. சரிங்களா. இஸ் ஃபார்மேஷன் ஆஃப் ஹார்ட் ஸ்டோன் லைக் ஏ மாசஸ் இன் த ரீனல் டியூபியூல்ஸ் ஆஃப் த ரீனல் பெல்விஸ். ரீனல் பெல்விஸ்னால் தெரியுமில்லங்க, அந்த ஃபனல் ஷேப்டு ஏறக்கூடிய இடத்துல ஃபார்ம் ஆகிடலாம். It is mainly due to the accumulation of soluble crystals of the salt of sodium oxalate and certain phosphate. நோட் பண்ணிச்சுக்கோங்க. கிட்னி ஸ்டோன் எதனால் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோடியம் ஆக்சலேட் அண்ட் சர்டைன் பாஸ்பேட், கால்சியம் பாஸ்பேட் அப்படின்னு கூட சொல்லலாம், சரிங்களா. திஸ் ரிசல்ட் இன் சிவியர் பெயின் கால்டு ரீனல் கோலிக் பெயின். நோட் பண்ணி பார்க்கலாம், ரீனல் கோலிக் பெயின். இதனால் தாங்க முடியாத ஒரு வலி வரும். அந்த வலியை நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா ரீனல் கோலிக் பெயின். And can cause scare in the kidney.
ஸோ அந்த கல் என்ன ஆகணும் அடிச்சு அப்படின்னா கீழே உருண்டு வரும்போது கிட்னியில் வந்து இந்த கிராச்சஸ் ஸ்கேர்ன தழும்புகளை ஏற்படுத்தும். அதுலேயும் கிட்னி வலிக்க ஆரம்பிச்சிடும். ரீனல் ஸ்டோன் கேன் பி ரிமூவ்டு பை த டெக்னிக் லைக் ஏ பைலியோலித்தோட்டோமி. பைலியோலித்தோட்டோமின்னு என்னங்க? பைலியோனா உங்களுக்கு தெரியும், அதை நமக்கு வந்து கிட்னியில் இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். லித்தோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாலே என்னதுங்க? ஸ்டோன் அப்படின்னு அர்த்தம். டொமி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பேருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லித்தோட்ரிப்ஸி அப்படின்னு பேர். அதுக்கும் வந்து இந்த கிட்னி ஸ்டோனுக்கு ட்ரீட்மெண்ட் தான். இதில் வந்து எந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறது கிடையாது. லித்தோட்ரிப்ஸியில் என்னென்னா வைப்ரேஷன், வெளியே எக்ஸ்டர்னலேருந்து வைப்ரேஷன் கொடுக்குறாங்க. வைப்ரேஷனில் அப்படியே வைப்ரேட் ஆகி அந்த ஸ்டோன்லாம் ப்ரோக்கன் டவுன் ஆகி யூரின் வழியே வெளியேறும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் லித்தோட்ரிப்ஸி அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட்டுங்க. சரியா? ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குளாமருலோ நெப்ரிட்டிஸ். குளாமருலோ நெப்ரிட்டிஸ்னு என்னங்க? குளாமருலஸ்ன்னு சொன்ன பார்த்தீங்களா? அந்த குளாமருலஸ் என்ன ஆகும்னா இன்ஃப்ளமேஷன் ஆகும். சரிங்களா? இட் இஸ் ஆல்சோ கால்டு பிரைட் டிசீஸ். நோட் பண்ணுங்க, முக்கியமான ஒன்றுமா இருக்குது. குளாமருலோ நெப்ரிட்டிஸ் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பிரைட் டிசீஸ். அண்ட் இட் இஸ் கேரக்டரைஸ்ட் பை இன்ஃப்ளமேஷன் ஆஃப் குளாமருலை ஆஃப் த போத் கிட்னிஸ் அண்ட் இஸ் யூஸ்வலி டியூ டு த போஸ்ட் ஸ்ட்ரெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷன் தட் அக்கர்ஸ் இன் த சில்ட்ரன். நோட் பண்ணி பார்க்கலாம். சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஆரம்பத்திலேயே ஸ்ட்ரெப்டோகாக்கல் அப்படிங்கிற பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த பாக்டீரியானால தான் என்ன வருது அப்படின்னா குளாமருலோ நெப்ரிட்டிஸ் அப்படிங்கிற குளாமருலஸ் அஃபெக்ட் ஆகுதுங்க. இதோடைய சிம்டம் என்ன அப்படின்னு நோட் பண்ணி பார்க்கலாம். சிம்டம்ஸ் ஆஃப் ஹெமட்டோரியா. அப்போ ஹெமட்டோரியானா என்னப்பா? ஹெமட்டோனாலே பிளட்டுன்னு அர்த்தம். யூரியானா யூரின். யூரினில் என்ன வரும்? பிளட்டு கலந்து வரும். யூரினோட பிளட்டு வரும். புரோட்டீன் யூரியா. புரோட்டீன் யூரியானா யூரியாவோட என்ன வரும்? புரோட்டீன் வரும். சால்ட் அண்ட் வாட்டர் ரிட்டென்ஷன். சால்ட்டு வாட்டர் உடம்புலே தங்க நேரிடும். அப்புறம் ஆலிகோ யூரியா. ஆலிகோ யூரியானா லோ அவுட்புட் ஆஃப் யூரின். யூரின் வந்து கம்மியாகத்தான் வெளியேறும். யூரியாவும் கம்மியாகத்தான் வெளியேறும். நெக்ஸ்ட் வந்து ஹைப்பர் டென்ஷன், பிளட் ப்ரெஷர் அதிகமாயிரும். அண்டு பல்முனரி ஒடிமா. பல்முனரி ஒடிமானா நுரையீரல் வீக்கம். பல்முனரினா நுரையீரல்னு அர்த்தம். ஒடிமானா வீக்கம்னு அர்த்தம். நுரையீரல் வீங்க ஆரம்பிச்சோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹீமோடயாலிசிஸ். ஹீமோடயாலிசிஸ்னால் கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு பேர் என்ன பேருங்க? ஹீமோடயாலிசிஸ் அப்படின்னு பேர். அதுக்கான மிஷின் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன்றைக்கி முடிச்சிட முடியுமானா கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன். சரிங்க, இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டைம் ஆகுது. இன்னொரு 10 மினிட்ஸில் முடிச்சிடலாமா? ஓகே, பார்ப்போங்க. 10 மினிட்ஸில் பார்ப்போம். ஹீமோடயாலிசிஸ். ஹீமோடயாலிசிஸ்ன்னு என்னங்க? ரிமூவல் ஆஃப் யூரியா ஃப்ரம் த பிளட் ஃபார் கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட். கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு வந்து யூரியா வந்து பிளட்லேயே அக்குமுலேட் ஆகிட்ருக்கும். ஸோ அப்படி அக்குமுலேட் ஆச்சு அப்படின்னா அவங்களுடைய பாடியில் வந்து என்ன ஆகும்? டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் அதிகமாகி அவங்க இறக்க நேரிடும். ஸோ அவங்கள இறப்பில் இருந்து காப்பாற்றணும்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும்? ஹீமோடயாலிசிஸ் பண்ணணும். பிளட்டை சுத்தப்படுத்துதல் அப்படின்னு பேருங்க. சரிங்களா? இந்த மால் ஃபங்க்ஷனிங் ஆஃப் கிட்னி கேன் பி லீட் டு அக்குமுலேஷன் ஆஃப் யூரியா அண்ட் அதர் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் leading to the kidney failure. In such patient, toxic urea can be removed from the body by a process called hemodialysis. நோட் பண்ணிச்சுங்க. டயாலிசிங் மிஷின், ஒரு டயாலிசிங் மிஷினில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் கிட்னி. டயாலிசிங் மிஷின் ஆக்ட் as ஆர்டிஃபிஷியல் கிட்னி. 1 மார்க் இருக்குது, நோட் பண்ணி வைக்கலாம். இஸ் கனெக்டட் பை பேஷண்ட் பாடி. டயாலிசிங் மிஷின் கன்சிஸ்டிங் ஆஃப் லாங் செல்லுலோஸ் டியூப். அதுக்குள்ளே உள்ள என்ன இருக்குன்னா நீட்டமான செல்லுலோஸ் டியூப்ஸ் இருக்கும். அந்த டியூப்ஸை சுற்றி சரௌண்டிங் பண்ணி என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டயாலிசிங் ஃப்ளூயிட் இருக்கும். த பேஷனுடைய பிளட்டை ட்ரான் ஃப்ரம் த கன்வீனியன்ட் ஆர்டரி. எதுலேருந்து எடுப்பாங்கன்னு சொல்லிங்கன்னா பேஷனுடைய ஆர்டரியிலிருந்து பிளட்டை வெளியே எடுத்து பம்ப் பண்ணி எதுக்குள்ளே விடுவாங்கன்னு சொல்லிங்கன்னா டயாலிசிங் மிஷினுக்குள்ளே விடுவாங்க. ஸோ இப்போ இந்த டயாலிசிங் மிஷின் ஆக்ட் as a கிட்னி. இது கிட்னி மாதிரி ஆக்ட் பண்ணும். இப்போ கிட்னி மாதிரி ஆக்ட் பண்ணும்போது இது எதை தவிர அப்சர்வ் பண்ணிக்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளட் செல்ஸு, ப்ரோட்டீனு, சால்ட்டை தவிர மற்ற எல்லா பொருளையும் என்ன ஒன்று சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் நிறையா ஹோல்ஸ் இருக்கும். எதில்? செல்லுலோஸில் வந்து நிறையா ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வழியாக என்ன பண்ணிடும்? மற்ற ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் பூரா அதை சரௌண்ட் பண்ணியிருக்கக்கூடிய டயாலிசிங் ஃப்ளூயிட்டில் மிக்ஸ் ஆகிருங்க. சரிங்களா?
மிக்ஸ் ஆனோடனே பிளட்டு ப்யூர் ஆயிரும். இந்த ப்யூரான பிளட்டை மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேஷண்ட்டுடைய வெயினில் இன்ஜெக்ட் பண்ணி ஏற்றிடுவாங்க. சரிங்களா? ஸோ இப்படி பிளட்டு வந்து வெளியே எடுக்கும்போது அந்த பிளட்டு வந்து உறையாமல் இருக்கணும். கொயாக்குலேஷனும் உறையாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம், உறைஞ்சி போகிறதுன்னு அர்த்தம். அப்போ ஆன்டி கொயாக்குலேஷன் அப்படின்னு உறையாமல் இருப்பதற்கு என்ன கொடுப்பாங்கன்னா ஹெபாரினை கொடுப்பாங்க. சரிங்களா? ஹெபாரின் அப்படிங்கிறத பிளட்டோட மிக்ஸ் பண்ணணுங்க. The tiny pores is the dialysis tube allow the small molecules such as glucose, salt, urea to enter to the water bath. இதுக்கான மெஷின் இதாங்க. சரிங்களா? மெஷின் தான். இதான் பேஷனுடைய ஆமில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டரி, ரெட் கலரில் இருக்கக்கூடிய ஆர்டரியிலிருந்து எடுத்து பிளட்டை பம்ப் பண்ணி எதுக்குள்ளே விட்டுறாங்க. டயலைசிங் ஃப்ளூயிட் அப்சர்வ் பண்ணிக்குது. நார்மலான பிளட்டை மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, வெயினில் இன்ஜெக்ட் பண்ணிடுறாங்க பேஷனுடைய வெயினில். where the blood cells and protein molecules do not enter the spores. This stage is similar to the filtration process in the glomerulus. The dialysing liquid in the water bath consisting of solution of salt and sugar in the correct proportion in order to prevent the loss of glucose and essential salt from the blood. The cleared blood is then pumped back into the பாடி through a vein. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா பர்மனெண்ட்டான தீர்வு என்ன அப்படின்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன். கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் என்னங்க, இது ஒரு 5 மார்க் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டிஃபெக்டான ஃபெயிலியர் ஆகக்கூடிய பேஷனுடைய கிட்னியை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஹெல்த்தி கிட்னியை டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும் ஃப்ரம் ஏ டோனார்ட்டிருந்து நம்ம என்ன பண்ணணும், கிட்னியை மாற்றி வைக்கணுங்க. திஸ் இன்வால்வ்ஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹெல்த்தி கிட்னி ஃப்ரம் த ஒன் பர்சன் டு அனதர் பர்சன் வித் கிட்னி ஃபெயிலியர். யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆன பர்சனுக்குங்க. The donated kidney may be taken from a healthy person who is declared brain death or from sibling or close relative to the minimize the chance of rejection by the immune system of the host. கிட்னி யார்ட்டிருந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரெயின் டெத் ஆனவங்ககிட்ட இருந்து, இல்லை அப்படின்னா அவங்களுடைய குழந்தைகள்கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்கிட்டருந்து வாங்கிக்கலாம். இப்படி வாங்கினோம்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ள வைக்கக்கூடிய கிட்னி ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். இல்லை அப்படின்னா பேஷனுடைய என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி வந்து இந்த கிட்னியை வந்து ரிஜெக்ட் பண்ணுங்க. ஸோ அப்படி ரிஜெக்ட் பண்ணாமல் இருக்கணும்னா அவங்களுக்கு வந்து ஒரு மருந்து கொடுக்கணும், இம்யூனோ சப்ரசிவ் ட்ரக். இப்போ இம்யூனோ சப்ரசிவ் ட்ரக் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா சைக்ளோஸ்போரின் கொடுக்கணும், இன்னொன்று வந்து ஸ்டீராய்டு அப்படிங்கிற 2 கொடுத்தோம்னா அவங்களுடைய இம்யூனிட்டி குறைஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் கிட்னியை டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும். Usually administered to the patient who avoid the tissue rejection. சரிங்களா? ரைட், இது வரைக்கும் போர்ஷன் நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 9 அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.